ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். நான் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக பேசுகிறேன். என்னென்னா, ஷீரடி பாபாவை அடிக்கடி நான் சிவன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன். நான் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற சாய் பக்தர்கள் அனைவருமே சிவனை பாபாவாகவும் பாபாவையும் சிவனாகவும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன உதாரணம், சான்று என்ன அப்படின்னா, ஷீரடி பாபாவை மேகா அப்படின்னு ஒரு பக்தர், அந்த பக்தர் பாபாவை சிவனாக பார்த்ததாகவும் நாம் சச்சரித்திரத்தில் பார்க்குறோம். ராவ் பகதூர் ஹரிவிநாயக் சாட்டே அப்படிங்கிற சாய்பாபா பக்தரத்தில் ஒரு சமையல்காரன் இருந்து வந்தான். அவன் பேர் மேகா. அந்த தூய்மையான அந்தணன், ரொம்ப எளிமையானவன், அதிகம் படிக்காதவன், அதே சமயத்தில் பக்தியில் ரொம்ப ரொம்ப உயர்ந்த சிந்தனையாகவும் பக்தி அதிகமாகவும் அந்த ஷாட்டே அப்படிங்கிற அந்த சாய்பாபா பக்தரிடத்தில் வேலை செஞ்சான் இல்லையா மேகா, அந்த மேகா அந்த அளவுக்கு பக்தி ஜாஸ்தியாக இருக்கிறவன், ஆனால் படிக்காதவன், அதே சமயத்தில் சிறந்த சிவபக்தன். நமச்சிவாய அப்படிங்கிற அந்த 5 எழுத்து மந்திரத்தை எப்போவுமே முணுமுணுத்துக்கிட்டே இருப்பான். சிவன் கோயில்களில் எங்கே பார்த்தாலும் சிவனை தரிசிக்கிறதுக்கு தவறவே மாட்டான். சாட்டே இந்த சிவபக்தரிடத்தில் ஒரு நாள் சொன்னார், மேகா, ஷீரடியில் சாய்பாபா அப்படின்ற ஒரு மகான் ஒருவரால் அவதாரம் செஞ்சுருக்கிறாரு. அவரை பற்றி நீ கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அவரும் சிவபெருமானுடைய அவதாரம் தான். நீ வணங்குற சிவனை அவரிடத்துல நீ பார்க்கலாம். அந்த மகானை நீ அவசியம் பார்க்கணும், போய் பார்த்துட்டு வா அப்படின்னு ஒரு நாளில் அவர் ரயில் டிக்கெட் எடுத்து கொடுத்து ஷீரடிக்கு அனுப்பிட்டார் சாட்டே. சிவனுடைய அம்சம் அப்படின்னு சொன்னோடனே பாபாவை பார்க்குறதுக்கு வணங்குறதுக்கு அந்த மேகாவும் கூட ஆர்வமாக தான் இருந்தாப்புல. ஆனால் ரயிலில் போகிற போது பாபா ஒரு முஸ்லீம் அப்படின்னு அந்த மேகா தெரிஞ்சுக்கிட்டாப்புல. அவர் முஸ்லீமா இல்லையான்றது அப்புறமா விஷயம். இப்போல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா சில பேர் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த மேகாவும் பலர் மூலமாக பாபா முஸ்லீம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். நான் ஒரு முஸ்லீம் நபரை சிவனுடைய அம்சமாக பார்க்குறதா வணங்குறதா அப்படின்னு குழம்பினா அந்த மேகா. பட்டுன்னு அந்த பயணத்தை, அந்த யாத்திரையை, ஷீரடி யாத்திரையை ரத்து பண்ணிவிட்டு ஊருக்கு திரும்பி போனாக்கா அந்த முதலாளி திட்டுவார். அதாவது சாட்டே தான் அவர் முதலாளி, திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லாமலே ஷீரடிக்கு பரவாயில்ல சொல்லிட்டு பயணத்தை மேற்கொண்டான். ஷீரடியில் இருக்கிற தன்னுடைய உறவினர் ஒருத்தர் மூலமாக மேகாவை பாபாவுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தார் சாட்டே. ஆனால் அந்த உறவினரை பார்க்குறதுக்கு மேகா போவே இல்லை. ஷீரடியில் பாபா தங்கியிருந்த மசூதிக்கு அந்த நுழைவாயில் இருக்கு இல்லையா, அந்த இடத்த மேகா தொட்ட உடனே பாபாவோட முகம் இருக்கு இல்லையா, அந்த மேகாவை பார்த்த உடனே பாபாவுடைய முகம் ரொம்ப இறுகிச்சு, கோபமாயிடுச்சு, ரொம்ப கோபமாயிட்டார். அந்த ராஸ்கலை யாரும் மசூதிக்குள்ளே விடவானாம், அவனை துரத்தி அடிங்க, அவன் பாதம் இங்கே படவே கூடாது, அவன் பாதம் இந்த மசூதிக்குள்ளே படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூச்சல் போட்டார். அப்புறமா மேகாவை நோக்கி தன்னுடைய விரலை சுட்டி காட்டி, நீ உயர்ந்த ஜாதி பிராமணன்டா, நீ உயர்ந்த ஜாதி பிராமணன், நான் ரொம்ப கீழான ஒரு முஸ்லீம், நீ இங்கே வந்ததுனால உன்னுடைய ஜாதியை நீ இழந்துடுவேன், நீ ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்தினார். ரொம்ப சத்தம் போட்டு கத்தினார். அப்போ மேகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். தன்னுடைய மனசுக்குள்ளார நான் நினச்சிக்கிட்டு இருந்ததை, நான் எனக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்ததை, இந்த எண்ணங்களை பாபா எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தோட ஒரு மகான் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டான் மேகா. பாபா அந்த
கோபமாக பேசின அந்த சொல்லெல்லாம் அவனை அங்கேருந்து வெளியே போக வச்சுது. ஆனால் இதை மேகா பார்த்தோன்னே மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. ஷிரடிலேயே சில நாள் தங்கியிருந்தாப்புல. பாபா சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவர் மெல்லமாக சந்தித்து தன்னுடைய எண்ணங்களை பரிமாறிக்கிட்டான். அவருக்கு சின்ன சின்ன பணிவிடைகளை செய்து வந்தான் பாபாவுக்கு. ஆனாலும் பாபாவோட மனம் ஒப்பி அவனால் இருக்க முடியலை. ஏன்னா அவனுடைய எண்ணம், அவனுடைய முதல் அறிமுகம் அந்த மாதிரி. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே. இந்த மாதிரி அவனுக்கு மனசில் ஒரு கிளேஸும் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்தது. அங்கேருந்து புறப்பட்டு திரியம்பகேஸ்வரம் அப்படிங்கிற அந்த திருத்தலம் இருக்கு இல்லையா, அங்கே போய் தங்கினான். அங்கே போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணான். 1.5 ஆண்டு அங்கேயே இருந்தான். எங்கே? திரியம்பகேஸ்வரத்தில். அங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, அங்கேயே தங்கியிருந்தான். ஆண்டு ஓடிச்சு. ஷிரடியில் பாபாவுடைய நினப்பு மறுபடியும் மேகாவுக்கு வந்துச்சு. அப்போ உண்மையான பக்தனை பாபா விட்டுற மாட்டார் இல்லையா. உண்மையிலே பக்தனாக இருந்தாக்கா பாபா ஒரு காலம் விட மாட்டார் இல்லையா. ஓரிரு நாளில் ஷிரடிக்கு புறப்பட்டு வந்தான் மேகா. இந்த முறை தகுந்த நபரோட சிபாரிசோடத்த எங்கே போனாலும் சிபாரிசு வேணும் இல்லையா. அந்த மாதிரி பாபாவுக்கு யார் பிடிக்குமோ அந்த சிபாரிசோடு போனாக்கா பாபா தன்னை திட்டமாட்டார், தள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மசூதிக்குள்ளார போனான். அந்த ஒட்டுதலை ஆரம்பத்தில் அவ்வளவா வளர்த்து கொள்ளாத மேகா மெல்ல மெல்ல பாபாவுடைய அன்புக்கு பாத்திரமானான். அவனுடைய குறுகிய மனப்பான்மை இருக்குது இல்லையா, அதை மாற்றினார் பாபா. அவனுடைய வளர்ச்சிக்கு பாபாவும் உதவினார். ஒரு கட்டத்தில் சிவனுடைய அம்சமாகவே பாபாவை அவன் நினைக்க தொடங்கினான் மேகா. முதல்ல எப்படி மறுத்தானோ அந்த மறுப்பெல்லாம் மனசுலேருந்து எடுத்துட்டு அவன் பாபாவை சிவனாகவே மதிக்கினான். பாபாவும் வேறு சிவன் வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தெரிஞ்சுக்கிட்டான். அவனுக்குள்ளே அப்படிப்பட்ட மாறுதல் உண்டாகி இருந்துச்சு. சிவபெருமான தான் தினந்தோறும் வணங்கணும், அதே மாதிரி பாபாவையும் கூட வணங்குறதுக்கு ஆரம்பித்தான். அது மட்டும் இல்லை, வில்வ இலைங்களை கொண்டு சிவநாமங்களை சொல்லி பாபாவையே வழிபட்டான். எப்படி சிவனை வழிபாடு பண்ணுறானோ அது மாதிரி பாபாவையும் வழிபட்டான். ஒவ்வொரு நாளும் வில்வ இலைங்க அதிக அளவில் தேவைப்பட்டதுனால அதை தேடி தேடி பல மைல் தூரம் பிரயாணம் பண்ணான். பாபாவை கூட அவனுடைய அந்த மனசு, அவன் பண்ண அந்த பூஜை புனஸ்காரங்களை பாபாவே மனமாற ஏற்றுக்கிட்டார். அவனை ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தினம் தினம் பாபாவை வழிபாடு பண்ணுறதுக்கு முன்பாகவே ஷீரடியில் இருக்கிற எல்லா கோயிலுங்களையும் போயிட்டு பூஜை பண்ணுறது அவனுடைய வழக்கம், மேகாவுடைய வழக்கம். அதுக்கப்புறம் மசூதிக்கு திரும்பி பாபா உட்கார இடம், அந்த சேரு, அந்த சிம்மாசனம், அதுக்கு மரியாதை பண்ணுவான், துடைப்பான், என்ன பண்ணுவான். பாபாவுடைய காலை இதமாக பிடிச்சு விடுவான். எப்படி தகப்பனாருடைய பாட்டனாருடைய காலை நம்ம பிடிச்சு விடுறோமோ அந்த மாதிரி பிடிச்சு விடுவான் பாபாவுடைய காலை. பாபாவுடைய பாதத்தில் அந்த அபிஷேகம் பண்ண அந்த நீரை பக்தி பூர்வமாக தன்னுடைய உள்ளங்கையில் ஏந்தி அதை புனித தீர்த்தமாக அதை பருகி சாப்பிடுவான், தலையில் தெளிச்சுப்பான். புனித தண்ணியாக, தீர்த்தமாக, காசி தீர்த்தமாக, கங்கா தீர்த்தமாக நினச்சி அதை தலையில் தெளிச்சுப்பான். ஒரு வாட்டி கண்டோபா கோயில் இருக்கு இல்லையா, அந்த கதவுலாம் மூடி இருந்தனால அங்கே இருக்கிற சிவனை வழிபடாமல் நேரமே மசூதிக்கு வந்துட்டான். பாபாவுக்கு பணிவிடை செஞ்சான். பாபா தான் எல்லாம் தெரியுமே, அவருக்கு தெரியாதான் பாபாவுக்கு. அவனுடைய பணிவிடைகள் எல்லாம் ஏற்றுக்கல பாபா. ஏன் ஏற்றுக்கல? நீ தான் முதல்ல கண்டோபா கோயிலுக்கு போய், அதாவது கண்டோபா கோயில்னால் சிவன் கோயில்னு அர்த்தம். பாபா கோயில் பாபா கோயில் பக்கத்தில் கண்டோபா கோயில்னு ஒரு கோயில், அது சிவனுடைய கோயில். அங்கே தான் முதல்ல பாபா இறங்கின இடம். ஷீரடிக்கு வரும்போது அங்கே தான் இறங்கினார். அதுதான் கண்டோபா கோயில். கண்டோபா கோயில்னால் சிவன் கோயில். அந்த சிவனை தான் இந்த மேகா வழிபாடு பண்ணிட்டு திரும்பி பாபாவுடைய அந்த மசூதிக்கு வர்றது வழக்கம்.
இப்போ வந்து இன்றைக்கி மசூதி அந்த கண்டோபா கோயில் மூடி இருந்ததால் அதுக்கு வழிபாடு பண்ணாமல் இவன் நேராக வந்துட்டான் பாபா கிட்ட. அன்றைக்கி வந்து அந்த அவனுடைய பணிவிடெல்லாம் பாபா ஏற்றுக்கலை. முதல்ல கண்டோபா கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிவனை வந்து நீ வழிபாடு பண்ணு, அவரை போய் கும்பிடு, அதுக்கப்புறம் என்கிட்ட வா, போ போ உடனே போ அப்படின்னு அதிகாரமாக கோவமாக திட்டுறார். அந்த மகர சங்கராந்தின்னு இல்லையா, பொங்கல் அன்னைக்கு வந்து சிவலிங்கத்தை தான் எப்படி வழிபாடு பண்ணுவானோ அதே மாதிரி பாபாவை அவன் வழிபாடு பண்ணுறதுக்கு விரும்பினான். யார்? மேகா. அதாவது பாபாவுடைய உடல் முழுவதும் சந்தனத்தை பூசி புனித நீரை வந்து கொட்டி அபிஷேகம் பண்ணி தன்னுடைய என்னென்னலாம் சிவனுக்கு பண்ணுவானோ அதெல்லாம் பாபாவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு மேகா ஆசைப்பட்டான். முதல்ல மேகா சொன்னப்போ பாபா மறுத்துட்டார். இப்படிலாம் பண்ணக்கூடாது, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டார் கோபமாக. தான் வந்து ஒரு பக்தன் அப்படின்ற முறையில் அந்த புனித நீரில் ஸ்நானம் செய்கிறத தான் அனுமதிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பார்த்தார். எந்த ஒரு பதிலும் மேகா இடத்துல ஈடுபடலை. அந்த புனித நீரில் பாபாவை ஸ்நானம் செஞ்சே ஆகணும், அவருக்கு அபிஷேகம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற தன்னுடைய எண்ணத்தில் விருப்பத்தில் விடாப்படியாக இருந்தான் அவன். அந்த சங்கராந்தி தினமும் வந்துச்சு, அதாவது பொங்கல் அன்னைய நாளில் கோமதி ஆற்றுலேருந்து அந்த புனித தண்ணியை தீர்த்தத்தை கொண்டு வர்றதுக்காக குடங்களோட மேகா புறப்பட்டான். அதுக்கு முன்னாடி மதிய ஸ்நானத்துக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா இடத்துல விஷயத்தை சொல்லிட்டு முதல்லையே அவரை தயார்படுத்திக்கிட்டு தான் போனான். இதுக்கு அபிஷேகம் பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருங்க, நான் போய் தண்ணியெல்லாம் கொண்டுட்டு வரேன், நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். அப்புறம் சில மணி நேரத்துக்கு பிறகு அந்த புனித நீர் இருக்கு இல்லையா, அது அடங்கிய குடங்களோட மேகா மசூதிக்கு திரும்பினான். ஏராளமான பக்தர்கள் அங்கே வந்துட்டாங்க. ஒரே டிவோட்டிஸ், பாபாவுடைய பக்தர்களெல்லாம் அங்கே கூடியிருந்தாங்க. பாபாவுக்கு இப்படி ஒரு வழிபாடு இதுவரைக்கும் நடந்ததே இல்லை அப்படிங்கிறதுனால இதை பார்க்குறதுக்கு, இது தரிசனம் பண்ணுறதுக்கு பலர் ஆர்வமாக இருந்தாங்க. ஒரே கொண்டாட்டம். பாபா மெல்லமாக இறங்கி வந்து அந்த ஆசன பலகையில் உட்கார்ந்தார். அவருடைய உடல் முழுசும் சந்தனத்தை எடுத்து தடவினா மேகா. தன்னுடைய தலையை மட்டும் கொஞ்சம் முன்னால் நீட்டினார் பாபா. இவன் குழம்புன மாதிரி, இவன் கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. அவரை பார்த்தான் மேகா. உன் குழப்பம் புரியுது மேகா, என்னன்னு புரியுது, ஒட்டுமொத்தமாக இந்த உடலுக்கு தலை தான் பிரதானம் அப்படின்றதுனால தலையில் மட்டும் நீ தண்ணியை ஊற்று, என்னுடைய உடல் பகுதியில் நீ தண்ணி ஊற்ற வேண்டாம், தலைக்கு ஊற்றினா அது உடல் முழுசுக்கும் ஊற்றினதா சமம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேகா அரைகுறையாக ஒப்புக்கிட்டு, என்ன இப்படி சொல்கிறா தெரியலையே, ஒன்றும் புரியலையே, ஏன் தலைக்கு மட்டும் ஊற்ற சொல்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஏதோ ஒப்புக்கிட்டு என்னவோ விஷயம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் தலையில் அந்த புனித நீரை ஊற்றி குடத்தை எடுத்து சாய்க்க ஆரம்பித்தான். அப்படி ஊற்றுற போது ஓம் நமச்சிவாய அப்படின்னும் சம்போ மகாதேவா அப்படின்னும் இந்த மேகா வந்து உணர்ச்சி பெருக்க ரொம்ப சத்தமாக போட்டு முழங்கினான். அந்த ஓம் நமச்சிவாய சம்போ மகாதேவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி முழக்கமிட்டான். அதே மாதிரி அங்கேருந்து பக்தர்களும் கூட ஆர்வாட்டமாக ரொம்ப உற்சாகமாக அந்த முழக்கத்தை பின்னாடி சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் பாபா தலையும் மீறி தலையில் தண்ணி ஊற்றும்பொழுது தலையில் மட்டும்தான் நிற்கும், அது வழிஞ்சு உடலில் கூட வந்துச்சு. குடத்தை சாய்ச்சான், மேலே மறுபடியும் சாய்ச்சான். பாபாவோட உடல் முழுசும் அந்த புனித நீர் ஊற்றிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் குடங்களை அப்பால் வச்சுட்டு அவரை விழுந்து வணங்கினான். அப்படி செய்யும்போது பாபா வந்து தலையை தவிர அவரது உடலில் வேறு எந்த பகுதியிலையும் நனைவே இல்லை. அவன் ஊற்றினா நனைஞ்சு தான் நினச்சான், ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட, தலையை தவிர மீதி உடம்புல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அந்த உடல் பகுதியில் துண்டால் துவிட்டு விட்டாமா
எப்படி இருந்தது, தொடச்சிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் காஞ்ச மாதிரி இருந்தது, சூடாக இருந்தது. தலை மட்டும்தான் ஈரமாக இருந்தது. அப்புறம் பாபாவுடைய வார்த்தைகளுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறத மேகா அப்போ புரிஞ்சுக்கிட்டான். தலையில் மட்டும் ஊற்று, உடம்புல ஊற்றாத அப்படின்னு சொன்னார் இல்லையா? இருந்தாலும் மதிக்காமல் தலையில் மட்டும் ஊற்றாமல் உடம்புலலாம் ஊற்றினான் இல்லையா? உடம்புலலாம் போய் சேர்ந்துருச்சு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியாக இருந்தவனுக்கு தொட்டு பார்த்தா ஒரே சூடு. தண்ணி ஒரு சொட்டு கூட உடம்புல படலை, தலையில் மட்டும் பட்டிருந்தது. இப்படி பல வருஷம் பண்ணிகிட்டு இருந்தான். பாபா பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தம். இப்படி ஒரு ஆச்சரியம் இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றின உடனே உடம்புல படலையே. தலையில் ஊற்றுற தண்ணி அபிஷேகம் பண்ணும்போது கண்டிப்பாக கழுத்துக்கு கீழே இருக்கிற உடம்புலையும் கண்டிப்பாக படுன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் தானே? அந்த மாதிரி வராத போகவே இந்த மேக்கா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் பாபா பாபான்னு சொல்லிட்டு கத்துனான். நெக்குருகி கூவி தன்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினான். அவனை ஒரு புன்னகையோட மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணார் பாபா. இப்படி பல ஆண்டுகள், பல வருஷம் பாபாவுக்கு சேவை புரிஞ்சான் மேக்கா. 1912 ஒரு நாள் சிவனுடைய அந்த பாதத்தில் கலந்தான். யார்? மேக்கா. பாபாவே அந்த நாளில் தன்னுடைய கரங்களால் அவனது உடலை தழுவி, இவன் என்னுடைய உண்மையான பக்தன், இவன் தான் என்னுடைய உண்மையான பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகாவுடைய இறுதி உருவத்தில் பாபாவும் கூட கலந்துட்டார். பாபாவே கலந்துக்கிட்டார். எவ்வளோ பெரிய கொடுப்பனை பாருங்கள் மேகாவுக்கு. அந்த சடங்குகள்லாம் முடிஞ்சு மசூதிக்கு திரும்பின பிறகு தன்னுடைய சொந்த செலவில் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, சாப்பாடு போட்டார். அந்த அளவுக்கு மேகாவுடைய அந்த அருமையை உணர்ந்துக்கணும். இப்போ கூட அநேக பிள்ளைகள் பாபாவுடைய அந்த அன்புக்கு பாத்திரமாக மேகா மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நாம்ளும் முயற்சி பண்ணணும். பாபா மேலே ரொம்ப அன்பாகவும் பக்தியாகவும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த அவருடைய இருப்பை நம்ம உணர்ந்து நம்ம செயல்பாடு பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கும் கூட சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம். செய்வோமா? கண்டிப்பாக செய்வோம். நாளை சந்திப்போம். ஜெய் ஷாராம். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழி துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து.